ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபார் அவர் லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டில இருந்து அந்த வியை எல்லாரும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்கல்ல, இப்போ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோ நம்ம லின்னு கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சரியான சான்ஸ், நம்ம இப்பன்னு பார்த்து வியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடக்கூடாது, அவளை எப்படியான்ட்டு இதே வீட்டுல நம்ம தங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னது அவளை இதே வீட்டுல தங்க வைக்க போறியா, அவ உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துருச்சா, அவளுக்காக பாவம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சேச்சே அவளுக்கு போய் நான் பாவம் பார்க்க போறேனா, அவ எனக்கு நிறையவே பண்ணியிருக்கா, ஆனா இப்ப நான் எப்படியான்ட்டு அவ கூட சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், ஈஸியா அவகிட்ட இருந்து இந்த சேனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதான்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இப்ப வி செம கடுப்பா இருப்பா. ஏன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அதுல சேன் இவளுக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை, அதனாலயே அவ கண்டிப்பா செம கடுப்பா இருப்பா. இந்த சான்ஸை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வி அப்படியே அழுதுகிட்டே வருவா. ஐயோ லின், நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திராத, நீ இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாது, அதனால தயவு செஞ்சு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாத, இதுக்கு பதிலா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சீனை போடுவாளா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், ஓ அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்படியே இந்த இடத்துல இப்ப சீன் கட் பண்ணி இப்ப சேனோட ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த வி பொண்ணு வந்து இந்த சேன் கூட சண்டை போடுவா. அங்க அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, நீ எனக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுவாளா. அதுக்கு அந்த சேன் இப்ப அப்படியே, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மோதிரத்தை கழட்டி வைன்ட்டு, நீ தான் என் பேச்சை கேட்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி விடு, இப்போதைக்கு தான் எப்படியோ நீ லின்ன சமாதானப்படுத்திட்டே, அதுவே போதும். ஆனா எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் ட்வின்னுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது, அவன் தான் கண்டிப்பா உன்னை பத்தி ஏதான்ட்டு அந்த லின்னு கிட்ட சொல்லி வச்சிருக்கணும். சோ நம்ம எவ்வளவு சீக்கிரம் அவனை காலி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த சேனிங்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின், ஹீரோ, அப்புறம் அந்த வி இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்களா. அப்ப அந்த வி நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு சேன் ஏதோ 2-3 ஆட்களை செட் பண்றான், சோ யாரு வேணாலும் எப்ப வேணாலும் உங்களை வந்து அட்டாக் பண்ணலாம், சோ நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா நேத்து நம்ம ஹீரோயின், இவன் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீ சேன் என்னென்னலாம் பிளான் போடுறானோ அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல. அதனாலதான் நேத்து அந்த சேன் என்னெல்லாம் சொன்னானோ அதை இப்ப அப்படியே ஒண்ணு விடாம இந்த வி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. கரெக்டா அன்னாரன் பார்த்து ஒரு கார்ல ஒரு 4-5 ரவுடி பசங்க வருவாங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே, நீங்க 2 பேரும் சேஃபா எப்படியான்னு வீட்டுக்கு போங்க, நான் இவங்களை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேர்த்த மட்டும் அனுப்பிச்சிருவான். அதுக்கடுத்து வீட்டுக்கு போனக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே டென்ஷனா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் கூட வந்திருக்காதா. இதனாலே அவ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறப்ப நல்ல வேலையா கரெக்டா இந்நேரம் நம்ம ஹீரோ வந்துருவான். இவனை பார்த்தானே நம்ம லின் எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு போய் அவனை அப்படியே ஹக் பண்ணி உடனே நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ண வருவானா. நம்ம ஹீரோன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, நான் ஒண்ணும் உன் மேல இருக்கிற அக்கறையில வந்து கட்டி பிடிக்கல, நல்ல வேலை நீ வந்துட்ட, இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த மோ என் உயிரை வாங்கிருவான், அதனாலதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன், மித்தபடி உன் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வி அந்த சேனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. ஏய் நீ ட்வின் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்ப போறேன்னு தெரியும், ஆனா அது ஏன் நான் இருக்கிறப்ப செஞ்ச, சப்போஸ் அவங்க மட்டும் அங்க இருந்து எல்லாரும் எதான் பண்ணிருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் இவ ஒன்னு யோசித்து பாப்பா. அந்த சண்டையப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவ ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணி யாருக்கோ கால் பண்றதுக்கு போன் எடுத்திருப்பா. ஆனா அவ எடுத்த விதமெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியாதவங்க பண்ண மாதிரியே இருக்காது, ஏதோ ப்ராப்பரா கண்ணு தெரிஞ்சு அவ இது எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி இருக்கும். உடனே அந்த வீக் சந்தேகம் வந்துரும், சேன் ஒருவேளை லின்னுக்கு கண் பார்வை திரும்பி வந்துருச்சோ, நம்ம மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த உண்மையை நம்ம கிட்ட சொல்லாம இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி இவ இப்ப கரெக்டா கேட்டுருவா. உடனே இவங்க 2 பேரும் இதை நம்ம டவுட்டா மட்டும் வச்சிருக்க கூடாது, எப்படியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த சேனை பத்தி ஏதாண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா போவா. இப்போ அந்த ரூம்குள்ள போய் தேடி பாக்குறப்ப ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியோட ஃபைல் அவ கையில மாட்டோம். அதுவும் அந்த இன்சூரன்ஸ் யார் பேர்ல இருக்கும்னா நம்ம ஹீரோயினோட பேர்ல கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கு யாரும் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை பாத்துக்கிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா அந்த வியும் சேனும் இப்ப இந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. சோ நம்ம ஹீரோயின்
டக்குன்ட்டு ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவாளா? இப்ப உள்ள வந்த அந்த வியும் சானும் எப்படியாண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் காசை ஆட்டைய போட்டு இந்த இன்சூரன்ஸ் பாலிசிய நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி வைக்கணும், அப்பனாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இதை கேட்டோடமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் இவங்க பணத்துக்காக இவ்வளவு கொள்ள கூட ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த சானுக்கு ஒரு டவுட் வந்துடும். என்னது இது, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் லைட்டா கலைஞ்சிருக்கு, இதை நான் இப்படி வச்சுட்டு போகலையே, அப்போ யாரோ இந்த ரூம்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் டவுட் படுவான். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ரூம்ல தானே இருந்தேன், இப்ப ஜஸ்ட் 5 மினிட்ஸா தான் இந்த ரூம்ல நான் இல்ல, அப்பனா உள்ள வந்தவன் கண்டிப்பா வெளியே போயிருக்கவே முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சான் அப்படியே டவுட்ஃபுல்லா அந்த ஓரத்துல இருக்க ரூமுக்கு போய் பார்க்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வருவானா. போச்சு, நம்ம ஹீரோயின் மாட்டிக்க போறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பட் நல்ல வேலையா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ உள்ள வந்து, ஹே சான், நீ எங்க தான் போய் தொலைஞ்ச, உன்னை தேடி நான் இப்பதான் ரூமுக்கு வந்துட்டு போனேன், லின்னோட பணத்தை ஆட்டைய போடுறதுல மட்டும் குறியா இருக்கேல, ஏதான ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு வந்தா ஒரு ரூம்லயே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் தான் இந்த ரூம்குள்ள வந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து எப்படியான்ட்டு இந்த சானை இந்த ரூம்ல இருந்து கூட்டு போகணும்ட்டு, நீ என்னோட டீம்னு தானே சொன்ன சான், அப்புறம் எதுக்கு என்ன கொள்றதுக்கு நீ ஆள் செட் பண்ணிருக்க, சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வெளியே போய் பர்சனலா பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி நைஸா இவங்க 2 பேர்த்தையும் இந்த ரூம்ல இருந்து வெளியேற்றிடுவான். இப்போ வெளியே வந்தனையும் அந்த சான் நம்ம ஹீரோ கிட்ட, சரி நீ எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்த, ஏதோ முக்கியமான விஷயம் வேற சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விசிட்டிங் கார்டு ஒண்ணு கொடுத்து, நீ லின்னோட லிக்விட் கேஷ் எல்லாத்தையுமே ஓ அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதெல்லாம் லீகலா பண்ணோம்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஆனா நான் சொல்ற ஆளை போய் பார்த்தேன்னா லீகலாவே உனக்கு அது ஈஸியா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டை தூக்கி போடுவானா. ஆனாலும் இந்த சான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டான். ஆனா நம்ம ஹீரோவா, இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது ஏன் வேலை, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே டீம், ஆனா நீங்க என்ன உங்க டீம் மாதிரியே நடத்துறது கிடையாது, பட் இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உங்ககிட்ட கார்டை கொடுத்துட்டேன், இதுக்கு எடுத்து நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா சப்போஸ் இந்த விஷயத்துல நீங்க தான் லேட் பண்ணி லின்னுக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு காசும் கிடைக்காது, நீங்க பண்ண ஃப்ராட் தன எல்லாத்துக்கும் ஜெயில தான் கம்பி எண்ணணும், ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவ பாடி கார்டா இருந்தே கூட எனக்கு தேவையான பணத்தை ஆட்டையை போட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை மட்டும் அங்க வச்சுட்டு கிளம்பிடுவானா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ லின்னை தான் மீட் பண்ணி போய் திட்ட போவான். நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாம நீயா ஏதான ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்காதன்ட்டு, நான் மட்டும் இப்ப அந்த ரூமுக்குள்ள வரலனா இந்நேரம் அவன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருப்பானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இது எதையுமே காதுல வாங்கிக்காம ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பா. என்னன்ட்டு நம்ம ஹீரோ கேட்பானா. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுகிற மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க என்ன பணத்துக்காக கொள்றதுக்கு கூட ரெடியா இருக்காங்க, அவனோட ரூம்ல என் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தேன், சோ எப்படினாலும் என் பணத்துக்காக அவங்க என்ன கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. இப்ப உடனே நம்ம ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, நீ அழுகாத, அதான் நான் கூட இருக்கிறேன்ல, அவங்களாலலாம் உன்னை எதுவுமே செய்ய முடியாது, ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு பண்ண தப்ப மட்டும் நீ திரும்ப பண்ணிராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அவளை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இந்த வி பொண்ணு ரொம்ப வேகமா வந்து அந்த சேனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. ஏ சேன், நீ குவின் சொன்ன அட்ரஸ்ல போய் யாரையும் மீட் பண்ணி லின்னோட அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ற ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த சேனும் ஆமா, ஏன்னா நம்மளால அதை லீகலா மாத்த முடியல, சோ அதனால அவன் சொன்ன ப்ரொசீஜரை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. இதை கேட்டுன்னு அந்த வி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவா. டே, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா, நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த குவினை நம்பி இருக்கவே கூடாது, ஏன்னா நம்ம ரொம்ப நாளா இந்த லின்னோட அப்பாவோட 51% ஆஃப் ஷேர் எங்க போச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அது வேற யாருக்கிட்டயுமே இல்ல, இந்த குவின் கிட்ட தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டனையும் அந்த சேனுக்கு அப்படி நெஞ்சில இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். இதனால அந்த சேன் நம்ம குவின் கிட்ட பேசுறதுக்காக போவானா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே கெத்தா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா கேட்பான். இப்ப அந்த சேன் அப்படியே கடுப்பா, உன்கிட்டதான் அந்த 51% ஆஃப் ஷேர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு ஷேர்ஸ உன்கிட்ட வச்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு சாதாரண ஏழை மாதிரி என் முன்னாடி நடிச்சியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கேஷுவலா, ஷேர்ஸ வச்சு என்னப்பா பண்ண முடியும், அவசரத்துக்கு விக்கன்னா கூட டக்குன்ட்டு விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. அதுக்கு அந்த சேன் அப்படியே, ஓ அதுக்காக தான் பிளான் போட்டு நான் லின்னு கிட்ட இருந்து அடிக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்ட மொத்த காசையும் நீ ஏன் கிட்ட இருந்து அடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு அட்ரஸ் கொடுத்தான்ல, அந்த அட்ரஸ்ல இருக்க ஆளை போய் இவன் மீட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ சொன்னதை நம்பி மொத்த காசையும் லின் அக்கௌண்ட்ல இருந்து இவன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ற எல்லா வழியும் பார்த்திருக்கான். ஆனா கடைசியில அந்த மொத்த காசும் இப்ப நம்ம ஹீரோ கிட்டே வந்துருச்சு. இப்போ இதனாலேயே அந்த சேன்
ஹீரோயின் செம கடுப்பா, உன்னால என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாத நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்டா. இப்பவே நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ண போவானா. அதுக்கு நம்ம ஹீரோ நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, தம்பி போலீஸ் கிட்ட போய் நீ என்னப்பா சொல்லுவ? நான் லின்னோட காசை ஆட்டைய போட்டு ட்ரை பண்ண, அந்நேரம் இவன் குறுக்க வந்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறியா? சரி சரி நீ கால் பண்ணு. நீ கால் பண்ணனா என்ன கூட பண விஷயத்துக்காக மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஆனா உன்ன லின்னோட அப்பா சாவுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னு இந்த சேன் அப்படியே அரண்டு போயிட்டு, என்னது லின்னோட அப்பாவோட சாவா? அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தாரா? நான் கூட அவருக்கு யாரோ பாய்சன் கலந்து கொடுத்துதான் இறந்துட்டாருன்னு நினைச்சேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, லின் அவங்க அப்பா ஞாபகத்தமா அவரோட முடிய கொஞ்சம் வச்சிருக்கா, அதை மட்டும் நம்ம ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பிச்சோம்னா கடைசியா அவங்க அப்பாக்கு யாரான் விஷம் கொடுத்தாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனே அவ்வளவுதான், அந்த சேனலை மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, அப்படியே டோட்டலா ஆஃப் ஆகி போய் உட்காந்துருப்பான். இதுவே அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம லின்னும் நம்ம ஹீரோவும் ஒரு லேப்டாப்ல எதையோ மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனோட ரூம்ல கேமராவை செட் பண்ணி இந்த சேன் அங்க வந்து இவங்க அப்பாவோட முடியை எடுக்க ட்ரை பண்றானான்ட்டு பாப்பாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா அந்த ரூமுக்கு சேன் திருட்டுத்தனமா வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸ்ல அவங்க அப்பாவோட முடியை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாளா, அதை வந்து ஆட்டையை போட்டு போயிருவான். சோ இதுலயே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க லின்னோட அப்பாவோட சாவுக்கும் இந்த சேனுக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த சேனை பத்தி ஏதான்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்ட்டு அன்னைக்கு மாதிரியே நம்ம ஹீரோயின் இப்பவும் திருட்டுத்தனமா அவனோட ரூம்குள்ள போவா. அங்க போய் கரெக்டா அவனோட லாக்கரை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்றப்ப அந்த சேன் அந்த இடத்துக்கு வந்துருவான். உடனே நம்ம ஹீரோயின் இப்ப கண்ணு தெரியாத மாதிரி யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த சேன், நான் தான், பட் நீங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ எங்க போயிருந்த அப்படிங்கிற மாதிரி பதட்டப்படாம கேஷுவலா பேசுவா. ஆனா இப்ப இந்த சேனுக்கு ஒரு டவுட் வரும். அன்னைக்கே இந்த வி இவளுக்கு கண்ணு தெரியுதோன்ட்டு டவுட் பட்டாலே, நம்ம பேசாம அதை இப்ப செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கண்ணு கிட்ட ஒரு பெண் அப்படியே க்ளோஸா கொண்டு வந்து குத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப உஷாரா கண்ணை லைட்டா கூட இமைக்கவே மாட்டாளே. இதனாலேயே அந்த சேனும் சரி இவளுக்கு கண்ணு தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி நம்பிடுவான். கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவானா. அவ வந்து அப்படியே, மேடம் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இப்ப மருந்து சாப்பிட வேண்டிய நேரம், வாங்க நம்ம உங்க ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ நல்லா திட்டுவான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவனோட ரூமுக்கு இனிமேல் போகாத அப்படின்ட்டு, இப்ப பாரு திரும்பி அதே தப்ப பண்ணி வச்சிருக்க, அவன் மட்டும் உன்னைதான் பண்ணிருந்தானா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அவனை நம்ம உள்ள தூக்கி போட்டுடலாம், அதுக்கடுத்து உனக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவாளா. இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதை நம்ம ஹீரோயினும் அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டா, அவளும் பதிலுக்கு இப்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி சேன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், தயவு செஞ்சு அவன் கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு மோவை தான் மீட் பண்ணி பேசுவானா. அந்த மோ இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும், டே அன்னைக்கு ஒன்னு அடிக்க சேன் சில ஆட்களை ரெடி பண்ணிருந்தான்ல, அது வேற யாரோட டீமும் கிடையாதுடா, அந்த கிரேட் டானோட டீம் தான், அவங்கள பத்தி தெரியும்ல, அவங்க ரொம்ப கொடூரமான ஆட்கள்ரா, யோசிக்கவே மாட்டாங்க, யாரையான் கொல்லணும்ட்டு அசைன்மெண்ட் வந்துருச்சுன்னா 3 அட்டெம்ப்ட்ல கொன்னே ஆகணும்ட்டு வெறி கொண்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன்ன மட்டும் கொல்ல சொல்லி இருக்க மாட்டான், அநேகமா லின்னையும் கொல்ல சொல்லிதான் ஆள் அனுப்பிச்சிருக்கான், இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு, நீ எதுனாலும் பார்த்து செய் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஏதோ சீரியஸா இருக்குன்னு சொல்லி இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போவானா. கூட நம்ம ஹீரோயினும் சேர்ந்துதான் போயிருப்பா. இப்ப பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வழியில யாரா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு இவங்களையும் நோக்கி வருவானா. இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினை மட்டும், நீ வேகமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போன கெடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. இதுல நம்ம ஹீரோக்கும் 2-3 கத்தி குத்தெல்லாம் விழுகும். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஏதோ ஒரு சைரன் சத்தம் கேட்குமா, அதனால அந்த மாஸ்க் போட்டவன் அப்படியே அங்க இருந்து ஓடிடுவான். ஆனா அந்த இடத்துக்கு வந்தது போலீஸ்லாம் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். டக்குன்ட்டு அவளோட கார்ல இருக்க ஹெட்லைட் எல்லாம் ஆன் பண்ணி போன்ல சைரன் சவுண்ட பிளே பண்ணி விட்டுருப்பா. இதனால போலீஸ் தான் வந்துட்டாங்கன்ட்டு அந்த மாஸ்க் மனோ அங்க இருந்து அப்படியே ஓடி போயிருப்பான். அதுக்கடுத்து
அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம லின் இவனோட காயத்துக்குலாம் அப்படி மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு நம்ம லின் கிட்ட, இங்க பாரு, சப்போஸ் இதுக்கடுத்து எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ இனிமேல் இந்த சேனை பத்தி இன்ஃபர்மேஷன் தேடுறேன்ட்டு எதுவும் முட்டாள்தனமா பண்ணாத. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாவே அவன் ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் வெளியே தெரிஞ்சு அவனை அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருஷமாட்டு ஜெயில போடுவாங்க. சோ இதுவே போதும். சோ நீ தேவையில்லாம எதுவும் பண்ணி பிரச்சனைல மாட்டிக்காத. நான் இல்லைன்னா நீ ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்ட கெடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன் நீ இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கே, அப்ப இதுக்காவான்ட்டு என் கூட நீ இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இவ இப்படிலாம் பேசின கெடுத்து நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். இவளுக்காவான்ட்டு நம்ம கண்டிப்பா சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த சேன் கூட தான் போய் சண்டை போட போவானா. டே, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து மோதுடா, இதுல எதுக்குடா நடுவுல சம்பந்தமே இல்லாம லின்னெல்லாம் இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவான். ஆனா அதுக்கு அந்த சேன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, டே, அந்த கிரேட் டான் கிட்ட நான் ஒன்ன மட்டும் முடிக்க சொல்லல, அந்த லின்னையும் சேர்த்துதான் முடிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணமே அவதானே. சோ உங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதான்டா என்னோட பிளானே. அது மட்டும் இல்லாம அந்த டானோட டீமை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏதான்ட்டு ஒரு அசைன்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க 3 அட்டம்ப்ட்ல முடிச்சிருவாங்க. அதெல்லாம் உன்னால கண்டிப்பா தாண்டி பொழைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அங்க இருந்து ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சு இவன் கழுத்துக்கிட்டே வச்சு அந்த டான் கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட்டை ஈஸியா கேன்சல் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சப்போஸ் நீ மட்டும் இங்கேயே செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கடுத்து நீ கொடுத்த அசைன்மெண்ட்டும் வேலிடே இல்லாம போயிரும். சோ நானும் அவளும் ஈஸியா எஸ்கேப் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். இப்ப உடனே இந்த சேன் பயந்துட்டு, சரி நான் அந்த டீலை கேன்சல் பண்ணிடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ உன்கிட்ட இருக்க அந்த 51% ஆஃப் ஷேரை என்கிட்ட கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்தும் லின்னு கிட்ட இருந்தும் நீ விலகியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதை கேட்ட கெடுத்து நம்ம ஹீரோ, ஆமாண்டா, நான் இங்க இருந்து போன கெடுத்து அவளை நீ ஈஸியா போட்டு தள்ளிடுவேன், ஓம் பேச்செல்லாம் நான் நம்பி அவளை தனியாலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு இந்த சேன், இங்க பாரு, நான் உண்மையில தான் சொல்றேன், எனக்கு அந்த ஷேர்ஸ் தான் மெயினா வேணும். மித்தபடி லின் உயிரோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ மட்டும் எனக்கு அந்த 51% ஆஃப் ஷேரை கொடுத்துட்டேன்னா நான் உண்மையிலே லின்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சேன் சொல்லுவானா. சோ நம்ம ஹீரோவும் இதை நல்லா யோசித்து பார்த்துட்டு, ஓகே, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இந்த சேனை மீட் பண்ணி முடிச்சக்கடுத்து நம்ம ஹீரோ லின்னை பாக்குறதுக்காக போவானா. அங்க பார்த்தா லின் நம்ம ஹீரோக்காக ஒரு கேக்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டே போல. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவா, இவ நல்லா இருக்கணும்னா இவளை விட்டு நம்ம விலகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இப்ப இந்த இடத்துக்கே வந்திருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்ட்டு அவனை கிஸ் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ விலகணும்ட்டு தான் நினைப்பான். ஆனாலும் இவன் நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கானா, அதனால அவனும் இப்ப அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் திரும்பி அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ நேத்து மாதிரியும் இன்னைக்கும் சொல்லுவான், சப்போஸ் நான் உன் கூட இல்லைன்னா நீ தேவையில்லாம எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்காம அவனோட இடுப்பு கிட்ட இருக்க தழும்பையே பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இந்த தழும்பு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான் யோசித்து பார்ப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கும். அப்போ எதாச்சியா நம்ம ஹீரோ அந்த சைடு தான் இருந்திருப்பான். சோ உடனே அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்துவான். பட் இவங்க வெளியே வந்த அடுத்த செகண்ட்லயே அந்த கார் அப்படியே வெடிச்சிருமா. சோ அதுல இருந்து வந்த சில பீசஸ் அப்படியே நம்ம ஹீரோவோட முதுகு அப்படியே கீச்சிருக்கும். அப்பதான் இவனுக்கு இந்த காயம் வந்திருக்கும். ஆனா இதே தழும்ப வச்சுதான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு இவளை காப்பாத்துனது சேனன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ, அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல நான் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பேனா, அப்ப ஏதோ தெரியாம கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட போய் சொல்லிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நம்ம லின்னு கிட்ட, இன்னைக்கு என்னோட பர்த்டே, சோ நம்ம 2 பேரும் ஸ்பெஷலா எங்கன்னு வெளியே போவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வெளியெல்லாம் கூட்டு போவான். நம்ம ஹீரோவோட ஐடியாவே எப்படியான்ட்டு இவ கிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் இவ உயிருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி வெளியே வந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஹாப்பியா, இது வரைக்கும் நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனா நான் என் மனசுல இருக்கத உன்கிட்ட சொன்னதே கிடையாது. அன்னைக்கு என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேல, அதை நான் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் பிரிஞ்சு போலான்னு நினைக்கிறப்ப இவ அவளோட லவ்வ சொல்லிடுவா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன செய்வான், இவங்க 2 பேரும் சான் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.